அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த தொடரில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி பியூ சயின்ஸ் சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இது லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஏன்னா நாளைக்கும் இதே மாதிரியான செட்டப்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பியூ சயின்ஸ் சுவாலஜி தேவையான லெசன் வைஸான கொஷின்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து டாப் 30 அண்ட் டாப் 50 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. 1 மார்க்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம 1 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி 10 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க்காக இருக்கும். இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து 5 அல்லது 4 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியர் இருக்கும். அதனால் இன்டீரியர் 1 மார்க்ஸ் வந்து எங்கேயோ கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு சுவாலஜியோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சென்டம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களோ உங்களெல்லாம் எதெல்லாம் ரிவைஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே பார்த்துருங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரியான இடத்துலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து போல்டாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில கண்டென்ட்டில் போல்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் பார்த்துருங்க. அப்படியே பேஜ் வைஸாக டர்ன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் அது எல்லாமே பார்த்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னும் ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது. நைட்டு மார்னிங்குள்ளே அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு மோஸ்ட்லி எல்லா 2 மார்க்ஸும் கஷ்டமாக இருக்காது. அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லது 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பயன்கள்னு வரக்கூடிய கொஷின்ஸு, அதுக்கடுத்து முக்கியத்துவம்னு வரக்கூடிய கொஷின்ஸு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பயாலஜி பேட்டர்ன்ஸில் வரக்கூடியது. வேறுபடுத்துக இந்த மாதிரியான கொஷின்ஸு, சிறப்பு இயல்புகள் அந்த மாதிரியான கொஷின்ஸு இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பார்த்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன? அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இப்போ தான் சொன்னேன் வேறுபடுத்துக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. அதே போல் ஒரு நோய்கள் பற்றியோ ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மேயர் ரோக்கிட்டான்சி குறைபாடு என்றால் என்ன? வாட் இஸ் மேயர் ரோக்கிட்டான்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிறத படிச்சிருங்க. லயனைசேஷன் என்றால் என்ன? வாட் இஸ் லயனைசேஷன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வாட் ஆர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட், ஓகசாகி துண்டங்கள் என்ன? ஓப்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். உயிரிய தீர்வு என்றால் என்ன? பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து செந்தரவு புத்தகம், இதை பற்றி உனக்கு தெரிவது என்ன? ரெட் டேட்டா புக், வாட் டு யூ நோ அபவுட் இட்? அதாவது இந்த மாதிரி ஏதாவது சரிங்களா உங்களுக்கு வந்து எதனாச்சும் தெரியுமா? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று இருக்கும். மிகை உணவோட்டம், யூட்ராஃபிகேஷன் அப்படிங்கிறது. சின்னம்மை நோய்க்கு எதிராக தடுப்பூசி தயாரிக்கப்படவில்லை, ஏன்? சரிங்களா? வேக்சின் இஸ் நாட் ப்ரொடியூசர் அகேன்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ், ஒய்? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் சரிங்களா? ஒரு நோய்களை பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டினை வேறுபடுத்த இருக்கக்கூடிய கொஸ்டின், டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்கில் இருக்குது. அப்படியே 3 மார்க்ஸ் பார்ப்போம். இளம் உயிரின் நிலை எவ்வாறு இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபட்டுள்ளது? இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். அதே போல் ட்ரா கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகங்களை கூறி. சரிங்களா? அதுக்கடுத்து கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை வேறுபடுத்துக. அதனால் எங்கெங்கெல்லாம் வேறுபாடு கொஸ்டின்ஸ் வந்தோ அதெல்லாமே படிச்சிருங்க. ட்ரா கொஸ்டின்ஸ் வரைஞ்சி பார்த்துருங்க. விந்து செல் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். இந்த இயர் வந்து அண்டர் செல் கேட்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் அந்த இம்யூனோகுளோபின் அது இருக்குது, நிணநீர் முடிச்சிருக்கு. சரிங்களா? புதுவிதமாக ஏதாவது கேட்கணும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அதனால் இருக்கக்கூடிய ட்ரா வரைஞ்சி பார்த்துருங்க. அதே போல் திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்பு, இம்யூனோகுளோபினோட பணிகள். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பணிகள் பண்புகள் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஸ்டினு. நொதிகளன் வரையறு. அதுக்கடுத்து 31 பாருங்கள். இது நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடியதான். பிசிஆரை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கிரியேட்டிவான கொஸ்டின்ஸும் ஒரு சில இது இருக்கும். அதே போல் பிறப்பு வீதம் மற்றும் இறப்பு வீதம் ஏற்படுத்துக. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் அது மற்ற உயிரினங்கள் தாக்குவதற்கு உதவி புரிகிறது, ஏன்? அதாவது எய்ட்ஸ் நோயை பற்றி தான் கேட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்களாக ஆன்சர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? எய்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கண்டென்ட்டில் என்ன பண்ணலாம், எழுதலாம். சரிங்களா? ப்ளஸ் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இதனால தான் நம்ம வந்து என்னது மற்ற உயிரினங்களை தாக்குவதற்கு உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். 5 மார்க் பாருங்கள். மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, மல்ட்டுத்தன்மை என்றால் என்ன, மல்ட்டுத்தன்மைக்கான காரணங்கள், இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக எழுதக்கூடியலாம். அதே போல் மனித மரபணு திட்டத்தின் சிறப்பு இயல்புகள், டார்வின் குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலிய பைப்பாலூட்டிகள் தகவமைப்பு பரவலுக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள், இதுவுமே புக் பேக்கில் நம்ம பார்த்துருக்கலாம். அப்படி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை படிச்சுருங்க. அதுக்கடுத்து நலமுட வாழ மேற்கொள்ள வேண்டிய
நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்கள். சரிங்களா? முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை தடைக்காப்பு தூணங்களுக்கு இடையான வேறுபாடு. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே படிச்சிருங்க. இம்யூனாலஜி அந்த லெசன்ஸ் வரும். விலங்கு நகலாத்தின் நன்மை மற்றும் தீமை இந்த கொஸ்டினை படிச்சிருப்போம். இனக்கூட்ட பரவல்னா என்ன, அதோட வகை. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகை பாதுகாப்பின் பொதுவான உத்தி, கழிவுநீர் சுத்திகரிப்பின் நிலைகளை விளக்கு. சரிங்களா? இங்கே கழிவுநீர் கேட்டிருக்காங்கன்னா நாளைக்கு வேற ஏதாவது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உயிரிய பல்வகைத்தன்மையோட பாதுகாப்பு பற்றிய உத்திகள், எதனாலலாம் பாதிக்கப்படுது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் உண்டு. அதே போல் ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 மார்க், அது 38 இருக்கலாம், அல்லது எனிதிங் வேறு எதுலையாவது ஒரு 5 மார்க்ஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த நன்மை தீமை கேட்டிருக்காங்க தெரியுங்களா? இதில் மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், ஒரு கொஸ்டின் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல ரெண்டுமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரும். படித்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இதுவும் ஒரு வகையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்கள் அந்த டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாவே தெரியும். பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். 1 மார்க்ஸ் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.